ஓம் அகங்காரவர்ஜிதாய நமஹ. தன்முனைப்பு அற்றவருக்கு நமஸ்காரம். அகங்காரம், உடலை நான், இதெல்லாம் என்னோடது அப்படின்னு நினைக்கிறது. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இத நான் அப்படின்னு நினைக்கிறது தானே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். இது அறவே இல்லாதவர் சுவாமிஜி. சுவாமிஜி மட்டும் இல்ல, பாரத நாட்டுல எத்தனையோ மகாத்மாக்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், ஞானிகள் இந்த அகங்காரம் இல்லாதவர்களாக தன்னை எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள பரம்பொருளாக புரிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக இருக்காங்க இல்லையா? அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இந்த யான் எனது அப்படிங்கிற செருக்கு அறுக்கிறது, இதுதான் துறவிக்கு மிக உயர்ந்த லட்சியமாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த அகங்காரம் இல்லாத தன்மையினால என்ன ஆகும்னா, எல்லார்கிட்டயும் அந்த பரம்பொருளையே பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஞானிகள். ஒரு தடவை ஏதோ பேசும் பொழுது, ஒருத்தரை பத்தி சொல்லும் பொழுது, அவனுக்குள்ளேயும் நான் தானே இருக்கேன் அப்படின்னு ஸ்பான்டேனியஸா சொல்லுவாங்க சுவாமிஜி. நான் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, இந்த பாடி, இந்த இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த பர்சன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள அந்த கேபிட்டல் ஐ அப்படின்னு சொல்லுவோமே, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படின்லாம் படிப்போமே வேதாந்தத்துல, அதுவாதான் தன்னை நினைப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஒரு முறை ஏதோ ஒரு பிரச்சனைய ரொம்ப சொல்லிட்டே இருக்கும் பொழுது, சுவாமிஜி ரொம்ப நேரம் கழிச்சு, "இந்த ஸ்மால் ஐய விட்டுடேம்மா" அப்படின்னு சொன்னது நினைவிருக்கு. ஸ்மால் ஐனா என்ன? இதுதான் நான், இதுக்குள்ள இருக்கிற இந்த பர்சன் தான் நான் நினைக்கிறோம் இல்லையா? இந்த உடம்பு, இந்த ஐடென்டிட்டி, இந்த யான் எனது அப்படிங்கிற செருக்கு அறுக்கிறதுக்கு தானே வேதாந்தம் முழுக்க நமக்கு அப்படி வந்து விழுந்து விழுந்து நமக்கு பாடம் கற்றுத்தரது அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு தானே. அகங்காரம் அற்றவர் சுவாமிஜி. இந்த குறுகின இந்த இந்த ஸ்மால் ஐன்னு சொல்றோமே, இது இந்த உடம்பு தான் நான், இதெல்லாம் என்ன சேர்ந்தது அப்படிங்கிற எந்த விதமான அடையாளமும் அற்றவர். இன்னொரு கோணத்துல சொல்லணும்னா, பொதுவா உலகத்துல வந்து ரொம்ப அகங்காரமா நான் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கூட அந்த பந்தா, அந்த ஒரு இது பண்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கூட பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சிம்பிள், டவுன் டூ எர்த், ஒரு குழந்தை மாதிரி இயல்பு படைத்தவர். ஆக்சஸிபிள். எல்லாரும் எப்ப வேணாலும் போய் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப அழகா வழி நடத்தக்கூடியவர். அது வந்து அவங்களா வந்து கேட்கட்டுமே அப்படின்னு கூட வெயிட் பண்ண மாட்டார் வந்து. கரெக்ட்டா வந்து யாருக்கு என்ன கேட்கறாங்களோ உடனடியாக சில பேருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிக் குடுக்கணுமா? சில பேருக்கு ஒரு மந்திர ஜபம் எடுத்து வைக்கணும். சில பேருக்கு வேதாந்தத்துல ஏதோ ஒரு அ சந்தேகத்த தீர்த்து வைக்கணும். சில பேருக்கு வேற ஏதோ ஒரு உலகியல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு கவுன்சிலிங். பலவிதமான தளங்கள்ல பலவிதமான பிரச்சனைகளோட, கேள்விகளோட பல பக்தர்கள் அவர்கிட்ட வந்துட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப அழகா வந்து, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஹானஸ்ட்டா அ எல்லாருக்கும் பதில் சொல்வார். அதுக்கு வந்து ஒரு அகங்காரம் இல்லாத தன்மை இருந்தா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படிலாம் இதெல்லாம் பண்ண மாட்டார். ரொம்ப அழகா நிதானமா நேரம் குடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அகங்காரம் இல்லாத மனதால தான் அது முடியும் வந்து. நான் என்னோடது அப்படின்னு சுருக்கிக்காம, இந்த உடல் நான்கிற எண்ணம் அறவே இல்ல. அதே மாரி உலகத்துல எல்லாருக்கும் உதவி செய்யணும். எல்லாருக்கும் வந்து தொண்டு, அதாவது தலைமை திருப்பணி தொண்டன்னு சொல்லிப்பாருன்னு சொன்னேனே. அது மாரி எல்லாருக்கும் உதவி செய்யணும். எல்லார்கிட்டயும் பிரியமா இருக்கணும். அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். ஒரு தடவ கேட்டாரு. "என்ன பார்க்க இத்தன பேர் வராங்களே, ஏன் வராங்கன்னு நெனைக்கிற?" அப்படின்னு. நான் பிரம்மசூத்திரம் கிளாஸ் எடுக்கிறேன்னு வராங்கன்னு நெனச்சுட்டு இருக்கியா?" "இல்ல. நான் அன்பா இருக்கேன். அதனால வராங்க." எல்லார்கிட்டயும் பிரியத்தை பொழியக்கூடியவர். எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா, அ அந்த பார்வையில கண்ண பார்த்து சிரிக்கிறது, அவங்க கிட்ட ரொம்ப என்ன உண்மையா குசலம் விசாரிக்கிறது. ஏதோ சும்மா "எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்காம, ஒவ்வொருத்தரையா தனித்தனியா அவங்க வீட்ல இருக்கிறவங்கள எல்லாம் பத்தி கேட்பாங்க. ரொம்ப ஒரு அழகான விஷயம் சுவாமிஜி கிட்ட வந்து. இந்த ஒரு என்ன சொல்றது? இயல்பா இருப்பாங்க சுவாமிஜி. எந்த விதமான பாசாங்கு இல்லாம, உள்ளது உள்ளபடி அப்படியே ஹிருதயபூர்வமா, ஆத்மார்த்தமா பேசுறதுன்னு சொல்லுவோமே, அப்படி இருக்கக்கூடியவர். அந்த சுவாமிஜியை மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஹரிஹி ஓம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.